ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். அர்ஜுன் ரெட்டி, மகாநடி சாவித்ரி படங்கள் மூலம் தமிழ் ரசிகர்களுக்கும் நன்கு பிரபலமான ஹீரோ விஜய் தேவரகொண்டா. ராஷ்மிகாவும் இவரும் நடித்த படத்தின் மூலம் இருவரும் நிஜ வாழ்க்கையிலும் இணையப் போகிறார்கள் என்கிற செய்தி ஒரு பக்கம். ஸ்மார்ட்டான ஹீரோவாகவும் இருப்பார், அதே சமயம் அதிரடி ஆக்ஷன் காட்டியும் நடிப்பார். இவர் படுபயங்கர ஆக்ஷன் கிங்காக அவதாரம் எடுத்திருக்கும் படம்தான் கிங்டம். பேன் இண்டியா படமாக தமிழ், தெலுங்கு, இந்தி உள்ளிட்ட மொழிகளில் வெளியாகியிருக்கிறது. கௌதம் தின்னனூரி இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். சித்ராஜ் என்டர்டெயின்மெண்ட்ஸ் மற்றும் ஃபார்ச்சூன் 4 சினிமாஸ் இணைந்து இப்படத்தை தயாரித்திருக்கிறார்கள். பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்த ரசிகர்களின் எண்ணத்தை, விருப்பத்தை இப்படம் பூர்த்தி செய்ததா என்று பார்க்கலாம். ஒரு சில காட்சிகளில் கான்ஸ்டபிளாக வரும் விஜய் தேவரகொண்டா மற்ற எல்லா காட்சிகளிலும் மாஸ் காட்டும் ஆக்ஷன் ஹீரோவாகத்தான் வருகிறார். விஜய் தேவரகொண்டாவுக்கு ஜோடியாக பாக்யஸ்ரீ போக்சே அழகான முகம் நடித்திருக்கிறது. சிலோன் யாழ்ப்பாணம் துறைமுக பகுதியில் டாக்டர் கேரக்டர் அவருக்கு. சத்யதேவ் ஹீரோவுக்கு இணையான ஒரு கேரக்டரில் நடித்திருக்கிறார். சாதாரணமான போலீஸ் கான்ஸ்டபிளான விஜய் தேவரகொண்டாவின் அண்ணன் சிவா சிறு வயதிலேயே தங்களையும் அம்மாவையும் கொடுமைப்படுத்தும் தந்தையை கொடூரமாக கொன்றுவிட்டு வீட்டை விட்டு ஓடிவிடுகிறார். அவருக்கு அம்மாவாக நடித்திருப்பவர் ரோகிணி. 18 வருடங்களாக ஓடிப்போன அண்ணனை தேடிக்கொண்டே இருக்கிறார் சூரி விஜய் தேவரகொண்டா. கமிஷனர் ஓவியம் வரைபவரிடம் சிறு வயதில் தொலைந்து போன தனது அண்ணனின் சிறு வயது போட்டோவை காட்டி அவன் இப்போது எப்படி இருப்பான் என்று வரைய சொல்லி கேட்கப் போகிறான் விஜய் தேவரகொண்டா சூரி. அங்கு கொடூரமாக கைது செய்யப்பட்ட தனது மகனை பார்க்க வந்திருக்கும் 70 வயது பெரியவர் ஒருவரை கொடூரமாக போலீஸ்காரர்கள் தாக்குகின்றனர். சூரி விஜய் தேவரகொண்டா அந்த பெரியவரை அடிப்பதற்கு நியாயம் கேட்க அந்த சமயம் பார்த்து பெரியவரின் நக்சலைட் மகன் சிறையிலிருந்து தப்பித்து விடுகிறான். இவனால் தான் அவன் தப்பித்தான் என்ற காரணத்தினால் சூரி விஜய் தேவரகொண்டாவை சஸ்பெண்ட் செய்கின்றனர் மேலதிகாரிகள். மேலதிகாரி சஸ்பெண்ட் குறித்து கேட்கையில் அவன் சொன்ன பதில் அந்த உயர் அதிகாரிக்கு ரொம்பவே பிடித்து விடுகிறது. அவருக்கு உதவும் உளவாளியாக விஜய் தேவரகொண்டாவை நியமித்து அவனுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இலங்கையில் கொடூரங்களை நிகழ்த்தி வரும் மாஃபியாவை பிடிக்கும் பொறுப்பை அவனிடம் ஒப்படைக்கின்றனர். அங்குள்ள பழங்குடியின மக்கள் தலைவனை பிடிக்க செல்கின்றான். அந்த தலைவன் வேறு யாரும் அல்ல, விஜய் தேவரகொண்டாவின் தொலைந்து போன அண்ணன்தான். பழங்குடியின மக்கள் உள்ளூர் தங்க கடத்தல்காரர்களின் கீழ் வேலை செய்கிறார்கள். அண்ணனை காண அங்கே வாய்ப்பு இருக்கு என்று சொல்லித்தான் உயரதிகாரி சூரி விஜய் தேவரகொண்டாவை அங்கே அனுப்புகிறார். அவர் சொன்னது போலவே அங்கு அண்ணன் சிவாவை பார்க்கிறான். அண்ணன் மனதை மாற்றி இந்தியாவிற்கு அழைத்து வர முயற்சிக்கிறான். ஆனால் அவன் வர மறுக்கிறான். அதே சமயம் போலீஸ் இன்ஃபார்மராகவும் விஜய் தேவரகொண்டா இருப்பது அந்த குழுவினருக்கு தெரிந்து விடுகிறது. அண்ணன் சிவாவின் தியாகம், அவர்கள் ஏன் இந்தியாவிலிருந்து இலங்கை யாழ்ப்பாணத்திற்கு சென்றார்கள், 70 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த வரலாறுடன் தற்காலத்தை காட்டி அந்த இடத்தை நிரப்பும் தலைவராக யாரை நியமிக்க நினைக்கின்றனர், அது நடந்ததா, பிரச்சனைகளை ஏற்படுத்துபவர் யார், அவரை சமாளிக்க முடிந்ததா என்பது கதை. அண்ணன் தம்பி சென்டிமெண்ட், பிரம்மாண்ட ஒளிப்பதிவு, உணர்ச்சி பூர்வமாக அதே சமயம் அதிரடி பொழுதுபோக்கு படமாக கிங்டம் ஜெயித்து விட்டது. விஜய் தேவரகொண்டா அடுத்த லெவலுக்கு போய்விட்டார். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.